அதாவது திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னு சொன்னா, மத சார்பற்ற கூட்டணியில, அதாவது பிஜேபியை எதிர்க்கிற, அகில இந்திய அளவில் எதிர்க்கிற மத சார்பற்ற கூட்டணியில் டிவிகேவும் திமுகவும் ஒரே கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நடக்கிற கதையா சொல்லுங்க. அறிவாலயம் பக்கம் ஒதுங்கினவங்களை எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் இழுத்துக்கிட்டாராம். எப்படி? கல்லாப்பெட்டி கூட்டணியா. ஆனால் திருமாவளவன் அவர்கள் மட்டுமல்ல, கம்யூனிஸ்டுகளும் சரி, திமுக கூட்டணியில் இருக்கும்போது மட்டும் கொள்கையை பேசுவாங்க. இந்த 10 வருடங்களில் பார்த்தீங்கன்னா நேர்மையாக பேசுவார், கொள்கையை பேசுவார், மிகப்பெரிய கொள்கைவாதியாக தான் அவர் இருந்தார். ஆனால் இந்த சினிமாவிலேருந்து வந்த ஒரு கூட்டம் இருக்குது பாருங்க, அந்த கூட்டம் கொஞ்சம் ப்ரொஃபஸர்லாம் இருக்காங்க. அம்பேத்கரோட அந்த அறிவை பயன்படுத்தி ஒரு பிழைப்புவாத அரசியல் நடத்த முடியும், ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி அரசியல் பிழைப்புக்காக திருமாவளவன் அவர்களை ஒடுக்கப்பட்ட மக்களிலிருந்து பிரிக்கிறதுக்காக இந்த 2 குரூப்பும் இணைஞ்சு பேசி எழுதிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் திருமாவளவன் அவர்களை காப்பாற்றுறதுக்கு திமுக காரணங்க எவ்வளவு எழுதியிருப்பாங்க, எவ்வளவு பேசியிருப்பாங்க தெரியுமா? ஆனால் கடைசியாக என்ன ஆயிடுச்சு? அந்த சினிமா கும்பல்கிட்ட தான் போய் அவருடைய வாக்கு வங்கியெல்லாம் போய் விழுந்துருச்சு. இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், 35 ஆண்டுகளாக நான் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசியிருக்கேன், செஞ்சுருக்கேன். அதாவது இவரோட கொள்கை இன்னும் ஒடுக்கப்பட்ட மக்களிடம் போய் சேரலை, வைக்கலை. இப்படி சினிமாக்காரங்களுக்கு அடிமையாயிட்டாரே அப்படின்னு சொல்லி டிவிகே கட்சிக்கும் போயிட்டாரு. இருந்தாலும் ஒரு மனசு ஆறலை பாருங்க. இன்னைய வரைக்கும் நடந்தது மனசே ஆறலை இருக்கு. எவ்வளவு முட்டு கொடுக்க முடியுமோ முட்டு கொடுத்தாரு டிவிகே கட்சிக்கு. அதாவது விஜய் ஸ்டாலின் அவர்களே மன்னர்னு சொல்லிட்டு இருந்தாரு. தன்னுடைய சினிமா பட தயாரிப்பாளருக்கு டெல்லி ஒரு கேபினட் அமைச்சர் அந்தஸ்துள்ள பதவியை தூக்கி கொடுக்குறாரு. இந்த மன்னர் விஜய்க்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு, அவர் தெரிஞ்ச நபர், அவர் தூக்கி அந்த பதவியை கொடுத்துட்டார். இதற்கு திருமாவளவன் அவர்கள் ஒரு முட்டு கொடுத்தாரு பாருங்க. அதாவது விஜய்க்கே அந்த அதிகாரம் இருக்கான், அவர் விருப்பப்படி யாரை வேணாலும் போஸ்டிங் போடலாம் அப்படின்னு சொன்னார். இதே திருமாவளவன் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? டிவிக்கே ஆர்எஸ்எஸ்ஸின் கள்ள குழந்தைன்னு சொன்னாரா இல்லையா? விஜய் என்ன சொன்னார்? கல்லாப்பெட்டி கூட்டணி இவங்களை சிறுமைப்படுத்தினார். இப்படி சிறுமைப்படுத்தினதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. ஆனால் இன்றைக்கு திமுக காரங்க சோஃபா மாடல்னு சொன்னால் கோபம் வருது திருமாவளவன் அவர்களுக்கு. சோஃபாவில் என்ன 100 கோடியாக வைக்க முடியும், 50 கோடியாக வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ திமுக காரன் பதிலுக்கு நாங்கள் கோடினே சொல்லலையே, எண்ணி பார்த்தவங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? முதல்ல நீங்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தீங்க, கேட்டால் சொல்லுவீங்க கவர்னர் ஆட்சி வந்துடும் சொன்னோம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆர்எஸ்எஸ் கள்ள குழந்தைக்கு நாங்கள் வெளியில இருந்தால் ஆதரவு கொடுப்போம், தமிழ்நாட்டில் மதவாத சக்திகள் வந்துடக்கூடாது, அவங்க கூடலாம் ஆட்சி நடந்தால் அது மதவாத கூட்டணி ஆயிரும், தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு நீங்கள் போனதை விட சொல்லிக்கலாம். சரி, வெளியிலேருந்து தானே ஆதரவு கொடுக்குறேன்ட்டு போனீங்க, என்ன பண்ணியிருக்கலாம்? விஜயோட நடத்தையை ஒரு 6 மாதம் இருந்து பார்ப்போம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். வழி போடுறது தான் திமுக இருக்க, திமுக தான் எங்களை போக சொன்னிச்சு அப்படின்னு தானே இப்பயும் சொல்கிறீங்க. எதுக்கு போய் அமைச்சரானீங்க? அதைத்தானே திமுக காரன் கேட்குறான். அதுக்கு கூட நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? இந்த டீ கடையில் நிற்கிறோன்னு சொன்னால் அங்கே டீ குடித்தது தப்பா அப்படிங்கிறீங்க. அதிகாரம் எல்லாருக்குமே ஆசை தான், எல்லாருக்குமே கொள்கை ரீதியாக இயங்குறவங்களுக்கு அதிகாரம் கிடைச்சா நம்ம கொள்கையெல்லாம் நிலைநாட்ட முடியுமே அப்படிங்கிற ஆசை இருக்க தான் செய்யும். ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சின்ன பிள்ளைங்க கூட சிரிக்கும், அப்படி இருக்குது. அதனால் திருமாவளவன் அவர்களே, இன்றைக்கும் டிவிகே அரசு பாருங்கள் அதிமுகலேருந்து தான் ஆட்களை இழுத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுகிறீங்க. அது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிகிட்ட தான் கேட்கணும், ஏன்ட்ட கேட்குறீங்க அப்படின்னு டிவிகே விஜய்க்கு ஆதரவாக தான் பேசுகிறீங்க. அதனால் திமுக காரன் என்ன சொல்கிறான்? சும்மா இந்த மதச்சார்பற்ற கூட்டணி அப்படின்னு டிவிகேவையே உங்கள் கட்சியில் வச்சுக்கிட்டு அதே கூட்டணியில் திமுக இருக்கணும்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறான்.